என்னெல்லாம் மெசேஜஸ் வருது கிடைக்கிறது நமக்கு? அவங்க மெயின் Blockbuster ஃபோக்கஸ் பண்றது entertainment, same அந்த day delivery. அவங்களோட அந்த Same சேம் டே delivery madam. டெலிவரி தான். எல்லா ப்ராடக்ட்டும் ஒவ்வொருத்தர் அவைலபிளா ஒவ்வொருத்தர் இருக்கு ப்ளீஸ், எனக்கு அமேசான்ல. புரியல. சேம் டே Blockbuster. டெலிவரி Same day delivery. அண்ட் Same day என்டர்டைன்மெண்ட் Unlimited சொல்றாங்க. entertainment. இதுதான் அவங்களோட எல்லா மெயின். ப்ராடக்ட்டும் அவைலபிளா இருக்கு அமேசான்ல. ஓகே. சேம் Same டே day டெலிவரி, delivery. Blockbuster entertainment, அப்புறம் ஃபாஸ்ட், மனசுக்கு பிடிச்சது எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. எல்லா மனசுக்கு பிடிச்சது ப்ராடக்ட்டும் எல்லாமே அவைலபிளா கிடைக்கும் இருக்கு. அப்படின்ற அது மாதிரி. சொல்லிட்டீங்க. பிளாக்பஸ்டர் என்டர்டெயின்மெண்ட், சேம் டே குவிக் டெலிவரி, ஆல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். அப்புறம் வேற என்ன? மனசுக்கு பிடிச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும்ன்றது அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் அதான் யூனிக்கான வார்த்தை ஆல் அது. ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். அது தவிர வேற ஏதாவது மெசேஜ் All இருக்கு? products, variety of products. ஆ? Variety of products. Variety, Variety of variety. products. Okay. அது தவிர Variety any of other products. message? Any other message? இல்ல மேஜரா இந்த 4 விஷயம் தான் ரொம்ப முக்கியமா அவங்க ஹைலைட் ஓகே. பண்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி மூலியமா அவங்க என்ன எதனால அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னு? இல்ல எல்லாரும் அமேசான் நிறைய பிரைமுக்கு மாறுங்க, customer அமேசான்ல reach ஷாப் பண்ணணும். பண்ணுங்க, ஆ. வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சேம் டெலிவரி இருக்கு, மத்த சரி. ஷாப்பிங் ஆப்ஸ்க்கு சரி, அதுக்கு அவங்க வேற விதமா கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இல்ல இல்ல அத கூட இல்ல ஒரு creative ஆ. பிரைம் இப்போ நீங்க மனசு OTT எல்லாமே மாறுறது. பார்க்கலாம், இந்த ஏஜ் OTT இந்த apps இந்த கிடைக்குதுன்ற ஏஜ்ல ஒரு இருக்கிறவங்க main தான் இந்த பார்க்கலாம். ஆட் பிளஸ் பார்ப்பாங்க. சொல்றாங்க. ஸோ ப்ராடக்ட்டும் காலேஜ் பர்ச்சேஸ் ஸ்டூடெண்ட் பண்ணிக்கலாம். காலேஜ் சேம் டே யாருக்காவது ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட புரிஞ்சுதா? டெலிவரியா வரும். யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா சொல்லுங்க. மதன் சார் சொல்லுங்க. மேடம் ஆக்சுவலி இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கறதுனால வந்து இந்த ஏஜ் ரிலேட்டட் வந்து தான் நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 25 30 பிளஸ் தான் வந்து ஆர்டர்ஸ் நிறைய போட ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ சின்ன பசங்க வந்து நிறைய பேர் வெளியில அமேசான் போவாங்க. வந்து என்ன சொல்றது, நான் என்ன செய்வேன், என்ன மாற்றம் வரும் உங்க லைஃப்ல, என்ன செய்வேன் உங்களுக்காகன்னு சொல்றது இதுல? நிறைய கஸ்டமர்ஸ் பிடிப்பாங்க மேடம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நான் அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் சொல்லலைங்க. ஒய்ஃப். நான் என்ன கேக்குறேன், அமேசான் இல்ல ஆக்சுவலா அமேசான் வந்து அவங்க சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமா என்னன்னா, லைக் நீங்க ஒரே இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு நாங்க கேரண்டின்ற மாதிரி அவங்களோட டேக் லைன் அதுதான். ஸோ அது சேம் டே டெலிவரின்றதுக்கான அந்த அந்த டேக் மென்ஷன் பண்ணி அவங்க சொல்றது தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அந்த ஆட்ல. ஓகே. நீ லக்ஷ்மணன் சார், நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி, அதுலயும் வந்து மனசு மாறுறதுக்குள்ள அன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா அப்படி என்ன? அமேசான் சப்போஸ் இது ஒரு சினிமாவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுல அமேசானுக்கு என்ன ரோல்? அமேசான் தான் எனக்கு தெரிஞ்சு ஹீரோன்னு Producer. சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஹீரோ? இந்த ஹீரோ என்ன பண்றாரு அந்த சினிமால சொல்லுங்க? மக்களுக்காக என்ன செய்யறாரு அவரு? மேடம் இவர் இன்ஸ்பிரேஷனா இருக்காரு மேடம். அமேசான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் தான் மனசுக்கு பிடிச்சதை ஆக்சுவலா. கொடுக்குறாரு, ஓகே. உடனே கொடுக்குறாரு. அத கேக்குறது எல்லாமே கிடைக்கும்ன்ற மனசுக்கு பிடிச்சது எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாரு. ஓகே. அந்த மாதிரி அதாவது எப்படின்னா ரொம்ப ஃபெமிலியர்னு எந்த சொல்லலாம். மாதிரியான வெரைட்டியான இருந்தாலும் ப்ராடக்ட் ரைட். சோ ஒரு ஃப்ரெண்டா கிடைக்கும்னு இருக்காரு, ஒரு சொல்றாரு. இன்ஸ்பிரேஷனா Friend. இருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் அந்த ஆமா, inspiration ஏன்னா னா, friendliness, அந்த உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நம்ம inspiration, சொல்லுவோம் கேளுங்க கிடைக்கும். கேளுங்க, அந்த ஃப்ரெண்ட்லினஸ், அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த டீச்சர், அது எல்லாமே ஓகே. அதனால நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன ஆறுதல்னு சொல்லலாம்? என்ன வாட் டஸ் இட் டூ ஃபார் आवर லைஃப்? நமக்கு வந்து இல்ல, மனசு நமக்கு மாறும். தேவையான நம்ம இதெல்லாம் கூடிய வாங்கிக்கலாம். மாறும் ப்ராடக்ட்டை மேடம். பர்ச்சேஸ் நம்ம ஒரு பண்ணலாம் பொருள் மேடம். வாங்கணும்னு நினைப்போம், ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னு நினைப்போம் மனசுல. ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது வந்து அமேசானா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த குடுக்குற அந்த டேக் லைன் நம்ம மைண்ட்ல ரீச் ஆகும்போது டக்குன்னு வந்து நம்மளோட ரீச் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும், அமேசான். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமேசான் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரீச் கண்டிப்பா இருக்கும். ஓகே. சோ இப்போ ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த பிராண்ட் பத்தி என்ன சொல்வீங்க? என்ன செய்யறது இந்த பிராண்ட் நமக்காக? மேடம் பிராண்ட் வேல்யூ இருக்கு மேடம். எல்லாருக்கும் வந்து அமேசான் பத்தி தெரியும். சார் நீங்க கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சுக்கணும். ராஜீவ் சார் ரொம்ப தூரம் இருக்கீங்க, நீங்க கேட்க மாட்டேங்கிறது கிளியரா. இப்ப கேக்குதா மேடம்? இப்போ கிளியரா. இல்ல மேடம், அவங்க என்ன பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மேடம். அமேசான் எப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் டெலிவரி மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வர வைக்கிறதுக்கு மிடில் ஏஜ் பீப்புளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து மோர் ஆப்னாலே வந்து ஷாப்பிங்னாலே வந்து அமேசான் சொல்ல வச்சுட்டாங்க இந்த ஆட பேஸ் பண்ணி. ஓகே. ராமச்சந்திரன் சார், உங்க அபிப்பிராயம் என்ன? என்ன சொல்லுவீங்க இந்த பிராண்ட் பத்தி? என்ன செய்யறது இந்த பிராண்ட்? வீட்ல இருந்தே ஈஸியா குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணலாம். மிடில் ஏஜ் பீப்புள் கூட வந்து ஈஸியா வாங்கலான்ற மாதிரி மீன் பண்றாங்க மேடம்.
இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு இல்லை. ம் நீங்களும் வந்து இதை வந்து ஈஸியா வீட்ல இருந்தே ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், ம் குயிக்காவும் ம் உங்களுக்கு டெலிவரி ஆகுன்ற மாதிரி மீன் பண்றாங்க மேடம். ஓகே ஓகே. அதுல என்ன படம்ன்றது பட் நீங்க பாத்தீங்களா? ஃபேமிலி மேன் ஃபேமிலி மேன் ஃபேமிலி மேன் பாத்திருக்கீங்களா மேன் நீங்க? சீரிஸ் வந்தது. யா ஆமா மேடம், ஃபேமிலி மேன் படம் போட்டு. ஓகே. சோ சி அவங்க வந்து இந்த ஸ்டோரி வந்து வேற விதத்துல கூட யோகா வேற யாரோ பண்றது காமிச்சிட்டு அது நமக்கு ஆமா இன்ஸ்பயர் பண்றதுன்ற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு இது வச்சு எதனால காமிச்சிருக்காங்க? சோ அவங்க கிட்ட மேம் அந்த அது நம்மள பிரைமோட கனெக்ட் இதுவும் இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ வேற எதையோ கனெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஆட் அவங்களால உள்ள இன்செர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டும் அவங்க அடிஷ்னலா அவங்க அதுல கொடுக்குறாங்கன்றதுனால அவங்களோட அந்த ஃபேமிலி மேன்ற அந்த சீரீஸை போட்டு அங்க பிரைம் மேடம், சீரீஸ்ன்றத மென்ஷன் அந்த பண்ணியிருக்காங்க பிரைம்ல வந்து ஒரு டேக்லைன். அது வந்து பேக்கேஜா அவங்க இருக்கு மேடம். கொடுக்குற அவங்களோட அடிஷ்னல் பெனிஃபிட். அது அவங்களோட அந்த பிரைம் மெம்பர்ஷிப்ல கொடுக்குற ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ஸோ அதனால அதையும் அங்க டேக் பண்றாங்க அவங்க. அவங்களோட அது இல்லாம அட்வர்டைஸ்மெண்ட்லயே அங்க டேக் லேட்டஸ்டா பண்றாங்க. என்னென்னலாம் வெப் மேடம் சீரிஸ் வருது, லேட்டஸ்டா என்னென்ன படம்லாம் வருதுன்றத அவங்க ஓகே மென்ஷன் பண்றாங்க மேடம். ஓகே ஓகே. சோ மேடம் அது அவங்க ரியாலிட்டியை காமிக்கிறாங்க மேடம். நம்மளோட நம்மளோட இப்ப கேக்குதா? கேட்கல. ப்ளூடூத் தான் இருக்கு. அது ப்ளூடூத் எடுத்துட்டு பேசுங்க ப்ளீஸ். பிரைம்னு போட்டிருக்கிறதுனால, அமேசான் பிரைம்னு போட்டிருக்கிறதுனால மேடம் இப்ப கேக்குதா? நமக்கு இது பிரைம் மெம்பர்ஷிப்புக்கு பிரைம் அந்த வீடியோல போட்டிருக்கிறது எல்லாமே அவங்களோட பேக்கேஜ், அவங்களுடைய யூனிட்டின்றது வந்து தெரியுது மேடம். வேற என்னெல்லாம் இருக்கும்? என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் சார் லக்ஷ்மணன் சார்? அதான் மேடம், அவங்க வந்து 1499 போட்டு பர் இயர்ன்றது தான் ஸ்லாஷ் போட்டு போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் தெரியும் அந்த விஷயம் பத்தி. ஒரு ஒரு கிளப்பா வந்து இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ஸ், ஏன்னா அந்த எவ்ரிடே ஆஃபர் போட்டிருக்காங்க சொல்றாங்க அந்த இதுல ஆடுலயே. பிளஸ் வந்து அந்த அந்த வீடியோஸ் பிரைம்ல காட்டுறது, அதுவும் ஒரு வெப் சீரிஸ். அது வெப் சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே இப்போ வெப் சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக, இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த வெப் சீரிஸ் இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னும் போது அது இன்னும் அந்த ஆடை பாக்குறதுக்கு கொஞ்சம் கூடுதலா இன்வால்மெண்ட் ஆகுது. ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேடம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கு மேடம். அமேசானுக்கு ஈக்குவலா வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஜியோ ஹாட் ஸ்டாரு, ஸோ ஜி ஸ்டாரு, ஸோ இந்த மாதிரிலாம் வராங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஷைன் ஆகிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த மாதிரி ஸோ offers? என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் பார்த்துக்கலாம், வெப் சீரிஸும் பார்த்துக்கலாம். ஸோ ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கணும்னும் போது வந்து த்ரூ அவங்க ஈவன் ரீசார்ஜஸ், பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே கூட நம்ம அமேசான்ல பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு அப்டேட்டட் மாதிரி எடுத்துட்டு போறாங்க இந்த. ஓகே. ராஜீவ் சார் நீங்க சொல்லுங்க. மேடம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து கோஆர்டினேட் பண்றது மேடம். நம்மளோட பேசுற மாதிரி இருக்கு. நம்ம ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் என் ஒய்ஃப் இதை பார்த்தாலும் நம்ம இந்த ஆட் பார்த்தாலும் எங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, நம்மளோட கூட வர மாதிரி இருக்கு. ஒரு அதுக்குள்ள ஒரு சீனுக்குள்ள சீன் போட்டு அதுவும் இது அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறாங்க அவங்க? இல்ல அது அவங்களோட பிராண்டிங். அது அவங்களோட கிளியர் பிராண்டிங். அவங்க டாக் பண்றாங்க. இல்ல சிம்பிள், சாரி. சோ அவங்களோட பிராண்டிங் இது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்போ அவங்க வந்து வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அங்க ஷோ பண்ணிட்டு அந்த சீனை அங்க கிளப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆஃபரையும் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. அமேசான் பிரைம் வந்து இன்க்ளூடிங் தேர் என்ன சொல்ற என்டர்டைன்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க, மியூசிக்ஸ் இருக்கு, எல்லாமே அவங்களோட என்ன சொல்ற பண்டில் ஆஃப் பேக்கேஜ். அது அத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல டேக் பண்றாங்க. அவங்களோட இதுவே அங்க டேக் பண்ணி இந்த அவங்களோட ஸ்கிரீன்லயே அதை விசிபிளா காட்டுற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட இதையும் அவங்க டேக் பண்ணி சொல்ல வராங்க. அதை ஃபைனலா முடிக்கும் போது அந்த என்டர்டைன்மெண்ட்டும் நாங்க சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க முடிக்கிறாங்க. இருக்கா இந்த ஆடு? என்ன மேம்? நம்பிக்கை வருதா நமக்கு இந்த இருக்கு மேடம், நம்பிக்கை இருக்கு மேடம். வெரி கிளியர் சொல்றதுனாலதான் நம்புறோம் மேடம். ஏன்னா அமேசான் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஒண்ணு அதோட வெரைட்டிஸும் இருக்கு, அமேசான் பிரைம் எல்லாமே தெரியும். அமேசான் சொல்றதுனால இது நம்புறோம். இதே வந்து ஒரு புதுசா வந்து சொன்னாங்கன்னா நம்ப முடியாது.
நம்ப முடியும். மத்தவங்க என்ன இன்னொரு சொல்றாங்க? இன்னொரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கார்ட்ல எல்லாம் கூட டெலிவரி பண்ற மாதிரி முன்னாடி ஆட் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி தான் வந்து இப்போ அமேசானை வந்து ரொம்ப காப்பாத்தி மேடம் வச்சிருக்கு. அமேசான் அவங்களுக்கு இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் டீலர்ஸ் எல்லாரும் இருக்கிறதுனால இது பாசிபிள் நம்புறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டோ இல்ல வேற யாரோ சொல்லிதானா நம்பிக்கை சேம் டே தான் நம்பிக்கை வராது. ரைட் ரைட். சோ இந்த ஆட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் போல இருக்கு? அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் வாங்கணும் பண்ணலாம். எதுக்கு வாங்கணும்னு தோன்றது? அதான் சேம் டே டெலிவரிக்கு ஒண்ணு, சேம் டே டெலிவரி. விளம்பரத்துல அதை பார்க்கும்போது பிளாக்பஸ்டர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒண்ணு மேடம். ஆக்சுவலா மேடம் அமேசான் பிரைம்ன்றது ரொம்ப நாளா இருக்கு. ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். பட் மேடம் அமேசான் ஏன் நீங்க வாங்காம இருந்தீங்க? அதான் மேடம் அமேசான் பிரைம் வந்து ரொம்ப நாளா இருக்கு. ஆக்சுவலா ஓடிடியும் கொடுக்குறாங்க, டெலிவரியும் கொடுக்குறாங்க. ஆனா சோஃபார் வந்து அவங்க வந்து குயிக்கஸ்ட் டெலிவரி கொஞ்சம் வேகமா டெலிவரி பண்ணுவோம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அந்த குயிக்கஸ்ட் டெலிவரி வந்து 1 or 2 days இருக்கலாம், 5 days இருக்கலாம், 3 days இருக்கலாம், 2 days இருக்கலாம். பட் இப்போ வந்திருக்கிற இந்த விளம்பர கான்செப்ட்ல சேம் டே அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ அது வந்து கொஞ்சம் இல்ல மேஜர் இல்ல டிஃபரெண்டா இல்ல நான் தெரியுது. என்ன கேக்குறேன்னா லாஜிக் என்ன, இப்போ நீங்க வந்து பிளிப்கார்ட் யூஸ் பண்றீங்க, அமேசானும் அப்பப்போ யூஸ் பண்றீங்கன்றீங்க, மிந்த்ரா யூஸ் பண்றீங்க, அது என்ன நைக்கா யூஸ் பண்றீங்க, நிறைய யூஸ் பண்றீங்க, நிறைய Sure. பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றீங்க, அண்ட் அமேசான் நிறையவே யூஸ் பண்றோம்னு சொல்றீங்க. அப்போ பிரைம் மெம்பர்ஷிப் ஏன் எடுத்துக்காம விட்டுட்டீங்க? அண்ட் நீங்க ஓடிடிலயும் எக்கச்சக்கமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க இருக்கீங்க இல்லையா? சோ அப்போ அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் பத்தி ஏன் எப்பவுமே யோசிக்கல நீங்க இவ்வளவு நாள்? ஆனா மேடம் சேம் அது டே வந்து சேம் மந்த்லி டே டெலிவரி மந்த்லி கொடுக்கலையே இது மேடம். பண்ணிட்டு இருந்தோம். மந்த்லி வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பர் இயர் 1500 என்னும் போது கண்ண மூடிட்டு ரீசார்ஜ் பண்ணிடலாம். இல்ல ஆக்சுவலா வந்து இதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா லைக் மேடம் எர்லியரா இன்னொன்னு நான் வந்து யூஸ் மந்த்லி பண்ணணும்னு ஒன்ஸ் நினைக்கும் தான். போது ஒரு நிமிஷம் சாரி அவர் முடிட்டோம் ராஜீவ் சார், கொஞ்சம் வெயிட் யா பண்ணுங்க. எர்லியரா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அமேசானோட பிளாட்ஃபார்ம் அந்த இயர்லி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 999 தான் இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் அப்டேட்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 1499 சேஞ்ச் ஆயிட்டாங்க, 500 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அந்த பிளான்ல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஓகே 1500 நான் இப்ப ஒண்ணுமே இல்லை சிம்பிள். இப்ப நான் அந்த 1500க்கான அந்த பெனிஃபிட்ஸை நான் வந்து அமேசான் பிரைம்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் போது அதெல்லாம் ஓகே. பட் அந்த செகண்டரி நான் மெயினா நான் வந்து ஷாப்பிங்காக நான் வாங்கியிருக்கேன் இந்த இது பிரைம் மெம்பர்ஷிப்னா சேம் டே டெலிவரின்றதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அமேசான் பிரைம் மெம்பரா இல்லாதனால எனக்கு என்னன்னா இப்ப அந்த சேம் டே டெலிவரி இல்ல. பட் ஆனா என்னன்னா டெலிவரி சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 499க்கு மேல போனாதான் உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வராது. ஆனா என்னோட ரிக்குவயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிலோ த ரேட் நான் வாங்க போறது இல்லை. மேக்ஸிமம் நாங்க வாங்க போற ப்ராடக்ட் 499க்கு மேல இருந்துச்சு. அந்த என்னோட ரிக்குவயர்மெண்ட் அந்த சேம் டே டெலிவரி தேவைப்படலை அப்படின்னா நான் ஆர்டர் பண்ண போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஆர்டர் பண்ண வாங்கிட்டேன். இப்போ அந்த அமேசான் பிரைம்லக்குள்ள வந்து இப்போ புதுசா இன்னொரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா நீங்க வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் அவங்க இன்பில்ட் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள, கேஷ்பேக் ஆமா, இவ்ளோ ஆஃபர். ஃபெசிலிட்டிஸ் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றீங்க இல்லையா? அதான் ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஆட் பார்த்து புது விஷயம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? இந்த அது ஆட் சேம் டே பார்த்து டெலிவரி தான் நான் புதுவானா பார்த்தேன் அந்த மேடம். சேம் டே டெலிவரி தான் வந்து கேட்சியான ஒரு விஷயமா அவங்க இது பண்றாங்க. இது பட் தெரியாதா ஆனா என்ன இல்ல அமேசான் பத்தி? மேடம் எனக்கு இதுக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து கூட பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ணி இருங்க. அது என்னன்னா பிரைம் இதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப் கூட கூட சேம் டெலிவரி பாசிபிள் இல்ல மேடம். அவங்க வந்து ஆமா 2 பாசிபிள் days பண்ணல. ஆகும் அட்லீஸ்ட். 2 days ஆகுது ஆடுது. நம்ம ஏன்னா ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்க சும்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் டிமாண்ட் அது வந்து அதே எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பிக் பிரைம் டே வருது, இண்டிபெண்டன்ஸ் டே சேல் எல்லாம் போடுறச்ச அப்பதான் வந்து ஹெவியா 1 day பிஃபோர் ஓபன் ஆகும், அவ்வளவுதான். ஆனா அது சேம் டெலிவரி வரவே வராது. டைமிங் ஆமா. எப்படி இருந்தாலும் 2 days 3 அந்த days ஆகும். சேம் டே அப்படி டெலிவரி கேட்சியா இருக்கு மேடம். இல்ல ஆனா அது இல்ல நடக்க டூ மச் ஆஃப் மாட்டேங்கிறதுனால நம்பிக்கை இல்ல. இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க உள்ள ஆட் அதனாலதான் நாங்க பண்ணிடுவாங்க. வாங்காம இருந்தோம் இத்தனை நாள். இல்ல ஆக்சுவலா நீங்க 1499 நம்ம இயர்லி பிளான் எடுக்கிறோம். பட் ஆனா வந்து அவங்க அந்த இயர்லி பிளானுக்கு கேஷ்பேக் ஆஃபர் தர மாட்டாங்க. நீங்க வந்து ஐசிஐசி அமேசான் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் ஆஃபர் இன்னேபிள் ஆகும். ஆமா, சோ எல்லா கார்டுக்கும் கிடையாது. பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே அது ஆஃபர் வந்து இன்பில்ட் ஓகே ஆகாது. ஓகே சோ ரைட். அப்ப எனக்கு ஆஃபர் தான் இன்னொரு வேணும், விஷயம் நான் பிரைம் டைம்ல வாங்க என்னன்னா போறேன் ஒரு அப்படின்னா அமௌண்ட் மேல மேக்ஸிமம் எல்லா ஆர்டர் ஒவ்வொருத்தர் இல்ல எனக்கு ரெண்டுமே கேட்க முடியாதுங்க. 2 பேர் ஒன்னா பேசினா நான் என்ன சோ இந்த பண்றது? மெயின் வந்து என்னன்னா அந்த பிரைம் டே டைம்ல வந்து நம்ம ஆஃபர்ல நம்ம வாங்க ரைட் போறோம்னு நம்ம ரைட். முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்காவே So, நிறைய இது பேங்க்ஸோட இது ஆஃபர் அங்க இது இன்பில்ட் வந்து பண்ணிருப்பாங்க. பிரைம் டே சேலோ இல்ல தீபாவளி பம்பர் சேலு அந்த மாதிரி இல்ல. இது இது அந்த மாதிரி விஷயமா பேசுறாங்க.
இல்ல ஆக்சுவலா முக்கியமா அந்த ஏன் அந்த பிரைம் டேக்காக நாங்க மெயின் சொல்றோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைம் டே இல்லைன்னா இந்த இயர் எண்ட் சேல்ஸ்ல கண்டிப்பா ஓகே நடக்கும். ரைட் அப்பதான் அவங்களோட ஓகே பீக்கே இருக்கும். அப்பதான் ரைட் அவங்க ஆப்போட பீக்கே ரொம்ப இருக்கும். அந்த ரைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பிளான் பண்ணியிருப்போம். இந்த வீட்டுக்கு நம்ம இவ்வளவு வாங்கணும், அது இதுன்னு ரைட் நம்ம ரைட் பிளான் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் அந்த டைம்ல வாங்கலாம் இந்த அப்படின்னு நம்ம ஆட் போவோம். பார்த்ததுக்கு அப்புறம் அப்ப என்ன தோன்றது? இது எப்போ வாங்கலாம், என்ன வாங்கலாம், என்ன பண்ணலாம், என்ன டிஃபரன்ஸ், என்ன டிஃபரன்ஸ் இல்ல என்ன இருக்கு? இங்க வந்து ஒரே ஒரு விஷயம், ஆடு நல்ல கேட்சியா இருக்கு, அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல. பட் இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா, லைக் அவங்க அந்த சொல்ற அந்த பெனிஃபிட்ஸ் தான் இங்க நம்ம பாக்குறோம். லைக் ம் என்டர்டைன்மெண்ட் ஒரு பண்டில் ஆஃப் பேக்கேஜ் நாங்க ஒண்ணா உங்களுக்கு தரோம் அப்படின்றது மட்டும்தான் ம் இதுல ஒரு பெனிஃபிட். இப்ப நான் ம் இப்ப எனக்கு வந்து நான் ரொம்ப ஓடிடில என்னோட ரொம்ப ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ரைட் என்ன பண்ணுவேன், ஓகே அப்ப எல்லாமே சரி ஓகே இது எல்லாம் பண்டிலா கிடைக்குது, நம்ம ஏன் நம்ம இதுக்கு போக கூடாதுன்றத புஷ் ரைட் பண்ணும் ரைட் இந்த இடம். ஓகே ஓகே ராஜீவ் சார், நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. மேடம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு அமௌண்ட்டுக்கு மேல ஆர்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. ஆ இப்போ நான் வந்து பிரைம் மெம்பர்ஷிப் வாங்கி தான் எனக்கு வந்து அந்த ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்பர் 1. ஓகே நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இங்க சேம்